அம்மா வாப்பா சீனு, போன விஷயம் என்னாச்சு? நல்லபடியா முடிஞ்சதுமா. எல்லா பிரச்சனையும் ஒரு வழியா முடிஞ்சதுமா. சந்தோஷம்பா. அம்மா எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கம்மா. எடுத்துக்கோங்கப்பா. என்னடா சீனு, ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? ஏதாவது நல்ல விஷயமா? அப்பா ஒண்ணு இல்லப்பா, ரொம்ப நாளா ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அது சரியா இருக்கு, அவ்வளவுதான். எது எப்படியோ உனக்கு சந்தோஷமா இருந்தா அது எனக்கு சந்தோஷம் தான். சரிப்பா, எடுத்துக்கோங்க மாமா. நல்லதுடா. இனிமே கொஞ்சம் பார்த்து இருந்துக்க. புரியுதுல்ல? புரியுதுங்க மாமா. பாட்டி எடுத்துக்கோங்க. வாழ்த்துக்கடா. அத்தை இந்தாங்க ஸ்வீட். அம்மா ஸ்வீட் எடுத்துக்கோங்கம்மா. சீனு, நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்லப்பா? இருக்குமா? சீனு, நீ போய் சாருக்கு கொடுப்பா. சாரு ஸ்வீட் எடுத்துக்க. டே, அவ எப்படிடா எடுப்பா? கொஞ்சம் எடுத்து ஊட்டி விடு. ஏண்டி, சாருவுக்கு கண்ணு தானே தெரியாது, கை நல்லா தானே இருக்கு, அவளே எடுத்துப்பா. டேய் சீனு, நீ அவ கையில கொடு. அத்தை ஸ்வீட் எடுத்துக்கோங்க அத்தை. என்ன அத்தை, இன்னும் என் மேல கோவம் போலியா? ப்ளீஸ் அத்தை, ஸ்வீட் எடுத்துக்கோங்க அத்தை. எனக்கு வேண்டாம், எடுத்துட்டு போ. மாயா, இந்த ஸ்வீட் எடுத்துக்கோ. நீ சொன்ன மாதிரியே உன் சொந்த முயற்சியில கடன் அடைச்சிட்ட. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். அது ஏன்டா டல்லா சொல்ற? அத்தை என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, ஸ்வீட் எடுத்துக்கல மாயா. நான் சாரி சொன்னாலும் ஏத்துக்க மாட்டறாங்க. இந்த ஸ்வீட்டாவது சாப்பிடுவாங்கன்னு நினைச்சேன். இப்போ என்ன, பெரியம்மா ஸ்வீட் சாப்பிடணும் அவ்வளவுதானே? குடு. நீங்க பேசலன்னு சோகமாயிட்டான். ஒரே ஒரு ஸ்வீட் எடுத்துக்கோங்களேன். உன்னால மட்டும் எப்படி முடியுது மாயா? எது? சீனு பண்ண வேலையால உனக்கு கெட்ட பேர் வந்திருக்கு. எல்லாரும் சேர்ந்து உன்னை திட்டினாங்க. இப்ப வரைக்கும் எல்லாரும் உன்னை தப்பாதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப கூட நீ சீனுக்காக வந்து பேசுற. விடுங்க பெரியம்மா, அது முடிஞ்சு போன விஷயம். அவன் வேணும்னு எதுவும் பண்ணலையே. ஆனா இப்ப அவனுக்கு இருந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவன் சந்தோஷமா இருக்கான், அது போதும் எனக்கு. நீ சந்தோஷமா இருக்கியா மாயா? இல்லாம எப்படி? நான் எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கேன். ஏன்னு தெரியுமா? ஏன்னா நான் இந்த வீட்டுக்குள்ள, இந்த குடும்பத்துல ஒருத்தியா இருக்கேன். என் அம்மாவோட ஆசையும் அதுதானே. இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு நாளும் நான் சந்தோஷமா தான் பெரியமா இருப்பேன். என்ன பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அது எனக்கு பெருசா தெரியாது. இந்த வீட்டுக்குள்ள நான் இருந்தா மட்டும் போதும். உண்மையிலேயே உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு மாயா. இதெல்லாம் ஓகே, ஆனா ஸ்வீட் எடுத்துக்கோங்க ப்ளீஸ். எனக்காக. நீங்க எடுத்துக்கிட்டா சீனு சந்தோஷப்படுவான். புருஷனை விட்டு கொடுக்க மாட்டேல்ல? ஆமா, அப்படிதான். நான் இதை என் பெரியம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அவங்களும் அவங்க புருஷனை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் நான் ஸ்வீட் கொடுத்தா வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. ஐயா. அடடே, வாங்கண்ணே, வாங்க, உள்ள வாங்கண்ணே. வணக்கண்ணே. வணக்கம் தம்பி. இருங்க ஒரு நிமிஷம். வணக்கம் அண்ணே,
அண்ணா வணக்கம்மா. வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன விஷயம்? ஐயா, பஞ்சாயத்துல உங்களை கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க. என்னாச்சு? ஊர்ல ஏதாவது பிரச்சனையா? புவனேஸ்வரியும் பசுபதியும் பிராது கொடுத்துருக்காங்க. அந்த புவனேஸ்வரியும் பசுபதியும் எப்ப பாரு ஏதாவது ஒரு ஏழரை இழுத்துட்டே இருப்பாங்களா? என்னவா? யார் மேல பிராது கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி? உங்க மேலயும் பத்மாமா மேலயும் தான் பிராது கொடுத்துருக்காங்க. எங்க மேலயா? என்ன அவளுக்கு ஏதாவது கிறுக்கு பிடிச்சு போச்சா? சம்பந்தமே இல்லாம எங்க மேல பிராது கொடுத்திருக்கா? எங்க குடும்பத்துல ஒருத்தரை கூட அவ விட்டு வைக்க மாட்டாளா? இதுக்கு முன்னாடி ஜானகி மேல பழி போட்டு அவளை ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தா, இப்போ என் பையன் மேலயும் பொண்ணு மேலயும் பிராது கொடுத்திருக்காளா? அம்மா மேலயும் மாமா மேலயும் என்ன பிராது கொடுத்துருக்காங்க? தம்பி, உங்க பேரும் சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. ஏன் மேலயுமா? ஏங்க, என்னங்க இது அநியாயமா இருக்கு? என் புள்ள என்ன தப்பு பண்ணா? ஏங்க, அப்ப நாங்க மட்டும் என்ன தப்பு பண்ணோம்? அண்ணா, இந்த புவனேஸ்வரி புதுசா ஏதோ திட்டம் போடுறான்னு நினைக்கிறேன். புவனேஸ்வரி சீனு வச்சு ஏதோ பிளான் பண்ண பாக்குறா. ஆனா என்ன பண்ணிருக்கான்னு தெரியலையே. எதுக்காக பிராது கொடுத்திருக்காங்களோ? பஞ்சாயத்துல வந்து உங்களை பேச சொல்றாங்க. சரி, நீங்க போங்க, நாங்க நாங்க வரோம். வரோங்க ஐயா.